அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனை, கஷ்டம், எதிரி தொல்லை இது எல்லாமே நீங்கும். பணமும் பல மடங்கு பெருகும்னு சொல்லலாம். அப்படி இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள். பணவசியத்துக்கான பரிகாரம் செய்வதற்கு ஏற்றதொரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மாலை 4:25 பஞ்சமி திதியானது தொடங்கிருச்சு. அதுவும் தேய்பிறை பஞ்சமி, நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி 528ங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை, 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை, உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. இவை தவிர நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய 0927 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. ஒரே நாளில் இத்தனை சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களான கற்பூரவள்ளி இலை பரிகாரம் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அடுத்ததாக இன்னைக்கு மகாபரணி தீபம் ஏற்றுனா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்குங்க. நம்மளுடைய தலைமுறைக்கே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லலாம். அந்த தீபத்தை மாலை 6:09 இரவு 8 மணிக்குள்ளே ஏற்ற சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். இப்போ 8 மணிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த தீபத்தை ஏற்றுங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சிறு உருண்டையை போட்டு ஏற்றுங்க. பரம ஏழைக்கும் பணக்காரக்கூடிய யோகம் கிடைக்கும்னு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரே இரவுலேயே உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு விரும்புனீங்கன்னா 5 மிளகு வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் கொடுத்து மாலை வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். பார்த்து உங்களால் முடிஞ்ச 1-2 பரிகாரங்களையாவது செய்யுங்க. ஏன்னா இது அற்புதமான நாள், அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம். இப்போ இதில் உங்களுக்கு நான் 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தை போக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பண வரவை பல மடங்கு பெருக்கி தரும். அதனால் அவசியமாக 2யுமே செஞ்சு பலனடையுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஒரே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே சில பரிகாரங்கள் செஞ்சுருந்து இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். சரி, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல நம்மளுடைய கஷ்டங்கள் நீக்கக்கூடிய பரிகாரத்தை சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரோ அல்லது ஒரு சொம்போ தண்ணீர் தேவைப்படுது. நீங்கள் சில்வர் டம்ளரோ இல்லை கண்ணாடி டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கலாம். சொம்பு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கல்லுப்பு, தண்ணி 2யும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. 1 நிமிஷம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிருங்க. ஏன்னா வேலை இருந்துச்சுங்கும்போது சீக்கிரமாக பரிகாரத்தை செஞ்சுட்டு போய் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே ஓடும். இதுவே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அடுத்தது தூங்கிறது தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரிங்களா? அதனால் தூங்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பை உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையில் இருக்கிற இந்த கல்லுப்பு மேலே 0927 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. இதுக்கு முன்னாடி நான் மிளகு பரிகாரத்துலேயே இந்த நம்பர் சொல்லியிருப்பேங்க. அதே நம்பரை தான் நம்ம இப்போவும் எழுத போகிறோம். கல்லுப்பு மேலே எழுதுனா எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும். நமக்கு தெரியணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் உப்பு மேலே 0927 எழுதுறீங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா? அது போதும். சரிங்களா? இப்போ எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போ இந்த கல்லுப்பை உங்களுடைய கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள் எல்லாம் சீக்கிரமாக நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முன்னாடி வச்சுருந்தீங்களே தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க.
இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் வந்து வச்சுக்கணும். நீங்கள் பெட்ரூமில் தூங்கினா பெட்ரூமில் வச்சுக்கோங்க, ஹாலில் தூங்குனீங்கன்னா ஹாலில் வச்சுக்கோங்க. திறந்த மாதிரியே வந்து வைங்க. இதை உங்களுடைய தலைமாட்டு பகுதியில் வைங்க. அதாவது கால்கிட்ட அந்த மாதிரி வைக்காமல் நம்ம தலைக்கு நேராக இல்லைன்னா தலைக்கு சைடில் அந்த மாதிரி தலைமாட்டு பகுதிகிட்ட கொஞ்சம் தள்ளி நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் இந்த தண்ணீர் எடுத்து டாய்லெட்லேயோ வாஷ் பேஷன்லேயோ சிங்க்லேயோ வந்து ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் எதெல்லாம் கஷ்டம்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அதெல்லாம் எப்படி இந்த உப்பை நீங்கள் தண்ணீரில் போட்டதும் கரைஞ்சிதோ அதே மாதிரி வந்து கரைஞ்சிரும். இந்த நம்பருக்கு அந்த சக்தி உண்டு, மேலும் இந்த நாளுக்கு அதை விட சக்தி உண்டு. அதனால தான் இந்த நாளில் இந்த நம்பரை யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். சரி, இது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துரும். அடுத்தது பணவரவு தரக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்துடலாமா? இதுக்கு நமக்கு எழுதுவதற்கு ஏதாவது ஒரு பேனா வந்து தேவைப்படுது. ரெட் கலர் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். இந்த 3 கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். முன்னாடி மாதிரி இப்போது நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு பணவரவு அதிகரிக்கும், நம்ம பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, சுக்கரமேட்டு பகுதி, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் 520 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 520 இதை வந்துட்டு எழுதிக்கோங்க. கீழே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய 8ங்கிற எண்ணோட ரிலேட்டடான இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பரை பார்த்த மாதிரியே மணி அஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது, தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது, என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது, அல்ல குறையாமல் பணம் சேர்கின்றது. இந்த மாதிரி வந்து மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷனும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடனெல்லாம் இல்லை, பணம் நிறையா இருக்குது, ஃப்யூச்சருக்கும் நிறையா வந்து சேர்த்து வச்சுட்டீங்க, இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கும். நம்ம முதல்லையே இந்த கஷ்டம் தீரக்கூடிய உப்பு பரிகாரத்தை செஞ்சதுனால நம்ம மனசில் இருக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான துஷ்ட சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் வந்து நீங்கி இருக்கும். இப்போ நம்ம கையில் இந்த 520 எழுதி இன்ஃபினிட்டி போட்டோம் பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம சுற்றி எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடுக்கு பலனும் கிடைக்கும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.